இங்க சார்ல தண்டது யாரு? கூப்பிடு. அம்மா. நீங்க தான் சார்லதாவா? ஆமா சார். என்ன விஷயம்? என் பேர் கணபதி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சொல்லுங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா உங்களை தான் பார்க்க வந்தேன். ஐம் சாரி சார். என் பொண்ணு ஊருக்கு போறா. அவளை ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்காக போறேன். டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இதை பாருங்க மேடம், நீங்க சொல்றப்போ உங்களை வந்து பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் உங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் கொண்டு வர போஸ்ட்மேன் கிடையாது. யூனோ ஐ எம் a police officer. So try to cooperate with us. சார், நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லல. நான் இப்போ ஒரு அவசரத்துல இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு மட்டும்தான் கேக்குறேன். சாரி மேடம், நீங்க எந்த அளவுக்கு அவசரத்தில் இருக்கீங்களோ அதை விட அவசரத்தில் நான் இருக்கேன். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு நீங்க தாராளமாக எங்க வேணா போகலாம். எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. சார், எனக்காக கொஞ்சம் தயவு பண்ணுங்க. நான் சட்டத்தையும் போலீஸையும் மதிக்கிறவ. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேக்குறேன். நான் அவளை டிராப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆல்ரைட், உங்களுக்காக ஒரு 15 minutes டைம் தரேன். அதுக்குள்ள உங்க மகளை சென்ட் ஆஃப் பண்ண ஆல்டர்னேட்டிவ் எதனா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உடனே வாங்க. நான் வெயிட் பண்றேன். நல்ல சம்பந்தம் பண்ணோம். எப்ப பாரு போலீஸ், கேஸ், கொலை, கடத்தல், என்ன குடும்பமோ. சம்மதிமா, சாரு என்ன விஷயமா விசாரிக்க வந்திருக்காருன்னு தெரியல. விசாரணை முடிஞ்சு நான் வரதா இருந்தா ஃப்ளைட்டுக்கு இவளுக்கு டைம் ஆயிடும். அதனால நிவிய நீங்களே கூட்டிட்டு போய் ஏத்தி விடுறீங்களா? ஏன் நாங்க மட்டும் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கமா? அம்மா, என்னால முடியாத சூழ்நிலையில தானேம்மா உங்களை கேக்குறேன். உங்க சூழ்நிலை என்னைக்குமே அப்படித்தானே. என்னைக்குதான் அது நல்லா இருந்துச்சு? எப்ப பார்த்தாலும் உங்க மக சம்பந்தமான வேலை எல்லாத்தையும் எங்க தலையில தானே சுமத்துறீங்க. அன்னைக்கு அப்படித்தான், அவ ஆஸ்பத்திரியில இருந்தப்போ அப்படித்தான். நீங்க பாத்துக்கங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்க. இப்பயும் அப்படித்தான் சொல்றீங்க. இல்ல இல்ல, இந்த லட்சணத்துல போனா தலைப்பிரசவத்தை கூட நீங்க பார்க்க மாட்டீங்க போல இருக்கு. அம்மா, ஒரு அவசரத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே. இந்த மாதிரி அவசரம் எல்லாம் உங்களுக்கு மட்டும் ஏங்க நடக்குது? 4 பேர்கிட்ட வெளியில சொல்ற மாதிரியா இருக்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம்? உங்களுக்கு பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் உதுத்து போட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க அப்படி போக முடியாதுங்க. எங்களை கேட்கறவங்களுக்கு நாங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். ச்சே, அசிங்கமா இருக்கு. இது பாருங்க, இவ ஏற்கனவே போயிருக்க வேண்டியவ. அது என்னால மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு தடவையும் அது தட்டி போயிட வேண்டாம். ப்ளீஸ்மா, நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க. இங்க பாருங்க, தட்டி போறதா தட்டி போகாது உங்க கையில தான் இருக்கு. உங்க மக வெளிநாட்டுக்கு போகணும்னு எனக்கு ஒண்ணு வேத்துபடியில. அது உங்க மக பாடு, உங்க பாடு. எனக்கு 1008 வேலை கிடக்கு. நான் ஒண்ணு நீங்க வச்ச ஆள் கிடையாது நீங்க சொல்ற வேலையெல்லாம் பாக்குறதுக்கு. அதெல்லாம் உங்க டூ பொருத்தி இருக்காளே சமையல்காரி, அவகிட்ட வச்சுக்காங்க. நான் போறேன் என் வேலையை பாக்குறதுக்கு. உங்க மகளை ஊருக்கு அனுப்புறதா அனுப்பாது உங்க பாடு. எங்க வாங்க போலாம். மேம், நீங்க கவலைப்படாதீங்க. நிவிய ஃப்ளைட் ஏத்துறது என்னோட பொறுப்பு. நான் பத்திரமா ஏத்தி விட்டுறேன் மேம். கண்டிப்பா சேவியா? ஷூர் மேம், நான் பாத்துக்கிறேன். நிவி, டைம் ஆச்சு, வாங்க போலாம். தேங்க் யூ. சரிங்க மேம், நோ ப்ராப்ளம். போயிட்டு வாங்க. பத்திரம். நிவி, ஜாக்கிரதமா. பத்திரமா இரு. சரிம்மா. இதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன? வரேம்மா. போயிட்டு வா. ஆர்த்தி ஹாஸ்டல்ல தானே இருக்காங்க? ஹாஸ்டல்ல தான் இருக்கு. கொஞ்சம் வர சொல்லுங்க. போய் ஆர்த்தி வர சொல்லு. இந்த போறேம்மா. என்ன போலீஸ் ஜீப் நிக்குது? நம்ம ஹாஸ்டலுக்கு தான் மேம் வந்திருக்காங்க. நம்ம ஹாஸ்டலுக்கா? எதுக்கு? நிவிய கடத்திட்டு போனவங்க 2 பேர் இறந்துட்டாங்கல்ல மேம், அந்த மர்டர் விஷயமா அவங்க சாரு மேமியும் ஆர்த்தியும் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க மேம். ஓ சரி, நீங்க எங்க கிளம்புறீங்க? போலீஸ் வந்து மேம விசாரிக்கிறதுனால மேம்னால நிவிய விட முடியல. அதான் நான் போய் அவங்கள விடுறேன் மேம். சரி, டைம் ஆச்சு மேம், நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வாங்க போய். சேஃப் ஜர்னி. ஓகே. இவதான் சார் ஆர்த்தி. ஹலோ சார். ஆர்த்தி, இன்ஸ்பெக்டர் ஏதோ விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரா?
இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் இப்படி உட்காருங்களா? தேங்க்யூ. இறந்து போன அந்த 2 பேரையும் உங்களுக்கு தெரியுமா? செத்து போனது யாருன்னே தெரியாதப்போ அவங்களும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? சுந்தரராஜன். இந்தாங்க சார். நான் சொன்ன அந்த 2 பேர் இவங்க தான். சொல்லுங்க, தெரியுதா? தெரியும் சார். யார் இவங்க? பெரியவரோட ஆளுங்க. இவங்கள உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார், எங்க அப்பாவோட ஆளுங்க. இவ்வளோ டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு, பின்ன ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? சார், நீங்க பேசுறது வேடிக்கையா இருக்கு. கொலை நடந்ததே எங்களுக்கு இப்பதான் தெரியுது. அவங்க யாருங்கிறதே நீங்க இப்ப போட்டோ காட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சார் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியும்? இந்த 2 பேரோட போட்டோஸையும் ஏற்கனவே நாங்க பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணி இவங்கள பத்தி தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி விளம்பரப்படுத்திருந்தோம். அதை நீங்க பார்க்கலையா? ஒருவேளை நாங்க படிக்கிற பேப்பர்ல அது பப்ளிஷ் ஆகலையோ என்னமோ. ஸ்மார்ட் ஆன்சர். தமிழ்நாட்டில் வர எல்லா பத்திரிகையிலையும் இதை நாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது நீங்க பார்க்காம இருக்க சான்ஸே இல்லை. சார், நாங்க டெய்லி பேப்பர் வாங்குறோங்கிறதுக்காக அதை உட்கார்ந்து வரிக்கு வரி படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதே. இந்த மேட்டரை நாங்க கவனிக்காம போயிருக்கலாம். அத ஒரு குற்றமா சொல்றீங்களா? உங்களுக்கு இவங்க 2 பேரும் யாருங்கிறது தெரியணும். அவங்க யாருன்னு நாங்க சொல்லியாச்சு, அவ்வளவுதான். There ends the matter. அதை விட்டுட்டு நீங்க ஏன் பேப்பர் படிக்கல, நீங்க ஏன் டிவி பார்க்கலன்னு கேள்வி கேட்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்க தெரியும்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம். இவங்க 2 பேர் பாடியும் இப்ப மார்ச்சர்ல இருக்கு. ஐடென்டிஃபை பண்ண நீங்க நேர்ல வரணும். அதான் நாங்க போட்டோல ஐடென்டிஃபை பண்ணிட்டோமே, அதுக்கப்புறம் எதுக்கு சார் இதெல்லாம்? இருக்கலாம், பட் அதான் ப்ரொசீஜர். ஸோ ப்ளீஸ். எப்போ வரணும் சார்? ரைட் நவ். அப்படியா? குட். செல்வி, அம்மா, நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம், பாத்துக்கோ. சரிம்மா. வாங்க சார், வாமா. இந்த வீடுதான். என்னம்மா, நீ ஃப்ளைட்டுக்கு போலியா? இல்ல மாமா, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த ஃப்ளைட் நாளைக்கு தானா, அதான் வந்துட்டேன். அடடா, அவ்வளவு அவசரமா கிளம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா. அதானே, உங்க அம்மா செஞ்ச காரியம் எதுவும் உருப்படாதே. இது எப்படி உருப்பிட்டுச்சுன்னு பார்த்தேன். இத பாரு, நிறுத்து. கண்ணை கசக்கிறதுக்கா இங்க வந்த? முதல்ல கிளம்பி போ எங்கேயாச்சும். வேற எங்க நான் போவேன்? ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஒன்னால இந்த வீடே அழுது வடியுது. ஒரு ஆறுதலா இருக்கட்டுமேனு நாங்க இவர் தங்கச்சி வீட்டுக்கு கிளம்புறோம். நீ என்னடானா மறுபடியும் அழுதுட்டு வந்து இங்க நின்னா என்ன அர்த்தம்? நாங்க கிளம்பிட்டோம், வர்றோம்னு அவங்க கிட்டே சொல்லிட்டோம். உன் ஃப்ளைட் கேன்சல் ஆன மாதிரி நாங்க ஒன்னும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால நீ கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. எப்படியும் நீ நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு போய் தானே ஆகணும். ஒரேடியா அங்க இருந்தே கிளம்பு. எங்களை ஆள விடு, நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். என்ன பத்மா, வந்த பொண்ணை அப்படியே வாசல்ல விட்டு போக முடியுமா? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு ஆட்டோல ஏற்றி அனுப்பி விட்டுட்டாவது நம்ம போலாமேன்னு தான். அதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுங்க. ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போக தெரிஞ்சவளுக்கு ஆட்டோ ஏறி அவங்க அம்மா வீட்டுக்கு போக தெரியாதா? அதெல்லாம் அவ போய்க்குவா. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்ல. அவ யாரு மக? போறதுக்கு வரத்துக்கும் அவளுக்கு என்ன சொல்லியா தரணும் நம்ம? வாங்க.
பார்த்து ரொம்ப தாண்டி கெட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு 2 துண்டு டிக்கெட்டு வேற. ராஜ் வரலைன்னா நான் வர்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஃபர்ஸ்ட் அவன் எங்க கூட வரேன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சு, நான் போய் தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கிறேன்னு அவன் மட்டும் போயிட்டான். சரி இப்போ என்ன பண்றது, வா நம்ம போலாம். சினிமால கூட பசங்க லவ் பண்றதுக்கு பசங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆட்டோல போயிடலாமா? சரி வா. போரியாடி போ. ஆட்டோ பிடிச்சி காசு செலவு பண்ணி ஃபாலோ பண்ற அளவுக்கு இவன் ஒன்றும் ஒர்த்து இல்லை. மாட்டாமலையா போயிட போற, பார்த்துக்கிறேன்டி, விட மாட்டேன். வாடி. ஏன் லேட்டு? டைம் ஆச்சு, படம் போட்டான், வா போலாம். சீக்கிரம் வாங்க. சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க சார். ஸோ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்த ஆட்களும் மார்ஷலில் இருக்க ஆட்களும் ஒரே ஆட்கள் தானே? ஆமா சார், 2 பேருமே பெரியவரோட ஆளுங்க தான். தேங்க்யூ. நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். வாமா. அதாவது வக்கீலே, தனியா மாட்டிக்கிட்டா அவளை நான் என்ன பண்றேன் பாரு. ஐயா, உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, பிரச்சனை ஆயிடும். கண்டுக்காத மாதிரியே வாங்க. வாங்கய்யா, வாங்க வாங்க. ஏன்னா எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் கணபதி, நான் அட்வொகேட் இன்பராஜ். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நீங்க யாரு? நான் தான் பெரியவர். பெரியவர்னா? பெரியவருக்கு பேர்லாம் எதுவும் இல்லையா? பேரா? சேதுபதி பாண்டியன். ஓ, ஐம் சாரி மிஸ்டர் சேதுபதி பாண்டியன், உங்களை விசாரணைக்காக இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு. அதனால என்னங்க, பரவாயில்ல. இடம் முக்கியம் இல்ல, மரியாதை தான் முக்கியம். நீங்க மரியாதையா இருக்கிறீங்க, பழகுறீங்க, அது போதும். ஓகே, 2 கொலை நடந்திருக்கு. இப்போ இந்த கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, அதை பத்தி விசாரிக்க தான் உங்களை நான் வர சொல்லியிருக்கேன். சுந்தரராஜன் சார், என்னங்க சார்? ஐயோ, என்னையா இது? என்னையா இது? என்னையா இப்படி ஆயி போச்சு? என்னையா இது? நம்ம ராமு சிவா மாதிரி இல்ல? ஆமா ஐயா. ஐயோ, பிள்ளைங்க மாதிரி விசுவாசமா இருந்தானுங்களே, இப்படி அநியாயமா செத்து போயிட்டானுங்களே. ஐயா, நீ தானே அவங்கள ஜாமீன்ல எடுத்த? ஆனா நெல்லூர்ல இருந்தவங்க இங்க இருக்கியா வந்தானுங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. கண்டிஷன் படி இவனுங்க டெய்லி நெல்லூர் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். ஐயோ, யோ, இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஜாமீன்லயே எடுத்திருக்க மாட்டேன் ஐயா. இவங்களை உள்ளேயே வச்சிருந்திருப்பேன் ஐயா. ஜாமீன்ல வெளியே வந்து இப்படி அநியாயமா செத்து போயிட்டாங்களே ஐயா. ஐயோ ஐயோ. கொடுங்க சார், கொடுங்க. மிஸ்டர் சேதுபதி பாண்டியன், நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றதை பார்த்தா நிச்சயமா இவங்க உங்களுக்கு வேண்டியவங்களா தான் இருக்கணும் இல்லையா? ஆமா இன்ஸ்பெக்டர், இவனுங்க என்னோட ஆளுங்க. என் பிள்ளைங்க மாதிரி என் கூடவே இருந்தானுங்க, அநியாயமா செத்து போயிட்டானுங்க. இவங்களை கொலை பண்ணவங்கள அது யாரா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர், அவங்கள சும்மா விடக்கூடாது. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, அவங்கள பிடிச்சி சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன் இன்ஸ்பெக்டர். நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உண்மையா பதில் சொன்னா மட்டும் போதும். கேளுங்க, தாராளமா கேளுங்க, எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நான் சொல்றேன். சரி, உங்க கூடயே இருந்த அந்த 2 பேரு என்ன காரணத்துக்காக நெல்லூர் ஜெயில இருந்தாங்க? அது 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 வந்து ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்டர். அது ஒரு கொலை கேஸு. அவனுங்க 2 பேர் மேலேயும் சார்ஜ் இருந்துச்சு, அதனால தான் அவங்க உள்ள இருந்தானுங்க. சரி, அவங்க 2 பேரையும் கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? கடைசியா எங்கேயா பார்த்தோம்? ஜெயில வச்சு பார்த்தோம். ஆமா. நீ தானே கூட வந்த, சொல்ல வேண்டியதானே? வாய் மூடிட்டு ஜெயில தான் பார்த்தோம். அதாவது கடைசியா அவங்க 2 பேரையும் நெல்லூர் ஜெயில தாங்க பார்த்தோம். நான் கேட்டது ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஏன் இவ்வளவு தடுமாறுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு கேள்வி கேட்டீங்க,
டக்குன்னு பதில் சொல்ல முடியலையா? எப்ப நடந்துச்சு என்ன ஏதுன்னு யோசிச்சு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பொய் சொல்லதான் யோசிக்கணும், உண்மையை சொல்ல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்றது நியாயம்தான், ஆனா ஞாபகம் இருக்கணும்ல. எப்ப பார்த்தோங்கிறத ஞாபகப்படுத்தி சொல்லிட்டேன். சரி, இப்போதைக்கு அவ்வளவுதான். நீங்க பாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டு கிளம்பலாம். சார். சுந்தரராஜன் சார், சாரை உள்ள கொடுப்பாங்க. வாங்க சார். இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் பாடியை காட்டி. நீ முன்னாடி போயா, என்னமோ நான் அடிக்கடி வந்துட்டு இருக்க மாதிரி. சுந்தரராஜன் சார், இந்த ஆள் சரியான ஜெகதல பிரதாபன். அந்த ஆளோட நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இருக்கு சார். கொலை நடந்த அன்னைக்கும் அதுக்கு முன்னாடியும் இந்த ஆள் யாராருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கான், யாரெல்லாம் இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்ட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க. அப்போ தெரிஞ்சிடும் இந்த ஆள் யாருன்னு. ஓகே சார். அப்புறம் வானதி, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. இருந்தாலும் போலீஸ்காரியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வேலை செஞ்சாலும் அதை அனுபவிச்சு செஞ்சோன்னா கண்டிப்பா அந்த வேலை சொர்க்கம்தான். ஒரு வேலை பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது அது செய்யற வேலையில கிடையாது, அது நம்ம மனசுல தான் இருக்கு. தத்துவம் எல்லாம் பேசுற? யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணுங்கிறது நான் செய்யற வேலை எனக்கு கத்து கொடுத்துருக்கு. நான் உன்னை முதல்ல பார்த்ததை விட இப்போ ரொம்ப நல்லாவே டெவலப் ஆயிட்டேன். எல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் எனக்கு கத்து கொடுத்ததுதான். சரி சரி, ரொம்ப புகழாத. சரி, என்ன விஷயம்? ரொம்ப அர்ஜென்ட்னு வர சொன்ன? ஆமா, அவசரம் தான். என்ன அவசரம்? என்னது இது? US டாலர்ஸ் $10,000 இருக்கு. இந்தா. இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? இதை இந்தியன் கரன்சியா நீதான் மாத்தி தரணும். என்ன அவளாவா? என்னமோ ஒரு லா, நமக்கு எதுக்கு அதை பத்தி மாத்தணும், அவ்வளோதான். இதை இந்தியன் கரன்சியா மாத்திட்டு 5,000 ரூபாய் எடுத்துக்கோ, உன்னோட கமிஷன். என்ன விளையாடுறியா? என்ன விளையாடிட்டேன் இப்போ? இது மாதிரி 5,000 ரூபான்னு சில்லற வேலைலாம் என்கிட்ட கொடுக்குற? வானதி, எல்லா நேரமும் பெரிய வேலையா வருமா? பாயசம் கிடைக்கிற நேரத்துல பாயசம், நீச்சு தண்ணி கிடைக்கிற நேரத்துல நீச்சு தண்ணி, கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுல எல்லாம் கௌரவம் பார்த்தோம்னா நாமெல்லாம் பொழப்பு பண்ண முடியுமா? இருந்தாலும் ஒரு 5,000 ரூபாய்க்காக ரிஸ்க் எடுக்க முடியாது. வானதி, உனக்கு என்ன ரிஸ்க்? நீ போட்டிருக்கிறது போலீஸ் வேஷம்.